அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னாங்க, வைகாசி விசாகம் விரதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த விரதம் எப்படின்னாங்க, நம்ம வாழ்க்கையில் வளத்தையும் வசந்தத்தையும் அள்ளித்தரும் விரதமாக இருக்குங்க. வினைகளை தீர்க்கிறதுக்கான ஒரு வழிங்க. நம் வாழ்வு முன்னேற்றம் அடைய எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரதங்க. இந்த விரதத்தில் திருமணம், குழந்தை பேரு, வாழ்க்கை முன்னேற்றம் அடைய, நல்ல வேலை கிடைக்க வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியங்க. இந்த வழிபாட்டில் நம்ம தானம் கூட செய்யலாம். நம்ம விரதம் இருக்கிறப்ப தானம் செய்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க. தர்மமும் செய்கிறது சிறந்தது தாங்க. இப்போ நம்ம விரதம் இருக்கும் நேரம் பார்க்கலாங்க. விரதம் இருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 7:20 மணி வரை, 9:10 மணி முதல் 10:20 மணி வரை. மாலை வழிபடும் நேரம் 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் வழிபடலாங்க. இந்த நல்நாளில் நம்ம முருகன் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. முருகனுக்கு பாலபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானதுங்க. பாலபிஷேகம் நம்ம வீட்டில் இருக்கிற விக்கிரகம் வேலுக்கு செய்யலாம். அப்படி இல்லைன்னா கோவிலில் இருக்கிற முருகனுக்கு பால் வாங்கி தரலாங்க அபிஷேகத்துக்காக. வீட்டில் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பொங்கல் இல்லை உங்களால் முடிஞ்சது என்னவோ செய்யலாங்க. பால் கூட வைக்கலாம். இந்த விரத நாளில் நம்ம கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் நம்ம படிக்கலாங்க. இந்த விரதம் விசாக நட்சத்திரம் காலையில் இருக்கிறதுனால நம்ம காலையில் விரதம் இருக்கிறதே சிறப்பாக இருக்குங்க. இல்லை முடியலைன்னா மாலையிலையும் இருக்கலாங்க. இந்த விரதத்தை நம்ம நிறைவடைஞ்சு முருகன் அருள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. வணக்கம்.